Hi learners, welcome to Let's Crack Net. Sorry, உங்களை ரொம்ப லேட்டாக நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஜிசி நெட் ஜூன் 2024 மார்னிங் நடந்த ஷிஃப்ட் ஒன்னோட அனாலிசிஸ் தான் இது. ஸோ இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். நான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தனியாக ஒரு குட்டியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் நீங்கள் வரும் ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 50.3 இஸ் ரைட் ஆன்சர். செகண்ட் டிஐக்கு 27,200ங்கிறது ரைட்டான ஆன்சர். அண்ட் தென் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4 கரெக்டான ஆன்சர். அண்ட் அடுத்தது இதுக்கு 1.175 lakhs அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:5 அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். ஸோ அந்த 5 டிஐயுமே வந்து கொஞ்சம் நமக்கு கால்குலேட்டிவாக தான் இருந்தது. இதில் ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஐ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லென்த் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5th டிஐ கொஞ்சம் லென்த் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் இந்த டிஐ இந்த ரெண்டுமே கொஞ்சம் லென்த்துக்குங்க. பட் கான்செப்ட் புரிஞ்சுட்டா சீக்கிரம் போட்டுடலாம். அந்த புரிய வைக்க வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி இந்த 2 டிஐஸ் ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் லெவல் தான் இந்த டிஐ இருக்குது. ஓகேங்களா, ரைட். ஸோ 5 டிஐஸ் ஆன்சர்ஸ் இது தான். அடுத்தது இதில் பார்த்துடலாம். நெஃப்ரோ அப்படின்னு சொன்னால் கிட்னியை பற்றி பேசுகிறது. ஸோ நெஃப்ரோ அப்படின்னா கிட்னி A2. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்ச் த ஃபாலோயிங்லேயுமே வந்து ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சிங்கனாலும் டக்குன்னு அடிச்சிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து பேஸ் 4லேருந்து பேஸ் 10க்கு மாற்றுறது. 3013 நம்ம போட்டோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 3 × 4 to the power 4 raised to the power 0, 1 × 4 raised to the power 1. 0 இருக்கிறனால வராது. அப்போ 3 × 4 raised to the power 3 வரும். ஏன்னா 2 வந்து 0 போயிடும், வராதுல்ல. அதனால் இங்கே 3, இங்கே 4, இங்கே வந்து 192 வரும். ஸோ 199 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் இது ஏன் பர்செப்ஷன் படி பி இருக்கும், சி இருக்கும், இ இருக்கும். டி வராது, நாய்ஸ் மேனிப்புலேஷன் வராது. அதனால் இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வரத்துக்கு ஆப்ஷன் இருக்குது. இது ஏன் பர்செப்ஷன் தான். அஃபிஷியல் ஆன்சர் கீ வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் காம்பனன்ட்ஸ் ஃப்ரம் ஸ்லோவஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டைம். ஸோ இது ஆப்டிக்கல் ட்ரைவ் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் எஸ்எஸ்டி வரும், அப்புறம் ரேம் வரும், அப்புறம் சிபியூ கேக் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் இது வந்து கோடிங் டிகோடிங். நான் சொன்னேன் இல்லையா, கோடிங் டிகோடிங் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு. ஈஸி கொஸ்டின், ரொம்பவே ஈஸி. இது கண்டுபிடிச்சிட பாருங்க. ஓஓ இருக்கா, அப்போ அதே மாதிரி இங்கே எங்கே 2 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3க்கும் 4 இருக்கும். அப்போ BC 3-4க்கு எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா BC 3-4 இதுக்கு மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான், டிக் பண்ணிடலாம், கேல்குலேஷனே வேண்டாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிருக்கும். அதுதான் அதுக்கான க்ளூ. இப்போ ஓன்னு சொன்னீங்க அப்படின்னா ஓலேருந்து ஒரு ஸ்டெப் ஒரு வேர்ட் விட்டு ஹேங் ஆயிடுச்சு. 1 minute. எஸ். ஸோ ஓலேருந்து இங்கே ஒரு இது விட்டு OM, அதே மாதிரி எல்லாமே ஒரு லெட்டர் விட்டு இன்னொரு லெட்டருக்கு போயிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்கே I2 தான் ரைட் ஆன்சர். அடுத்தது ஃபேலிசி. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இன்ஃபார்மல் ஃபேலிசிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது டிஸ்ப்ரூவன், நம்மளோட அறியாமையினால பேசுகிறோம் இல்லையா, அப்பீல் டு இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே வந்து ரைட்டான ஆன்சர் ப்ரொமோட் டு லவ் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் டு குரூப் டு அச்சீவ் இட்ஸ் கோல்ஸ். அப்போ ப்ரொமோட் பண்ணணும். ஓகே, ப்ரொமோட்டிவ் ரோல். இது மேக்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். 2 ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மற்றது ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்தது. இப்போ x% of y-னா x divided by 100 into y is equal to y divided by 100 into 100 of x அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், xy by 100. இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு xy. ஈக்குவல் டு இல்லை, அதனால் இது வராது. ஏ இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டீங்க. இது 2 தான். சி கண்டிப்பாக இருக்கும், பி இல்லைனா டி தான். ஸோ இப்போ பி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பி எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 into 40%னா 40 by 100, 60 by 100 ஆஃப் 3 by 5, 3 divided by 5 ஆஃப் அ நம்பர். அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேயா, அது ஈக்குவல் டு போட்டோன்னா 504. ஸோ இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 504க்கு இந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். அப்போ 504 into 100 into 100 divided by 40 into 60. இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா into 3. ஓகேவா, into 3. இந்த 5 இங்கே இருக்கும். எஸ், 5 இங்கே வந்துடும். ஓகே, இதே கால்குலேட் பண்ணிங்கன்னா 3500 வரும். அந்த 3500 இங்கே தூக்கி நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்களேன். இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். சரியா. அண்ட் தென் 6ல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது எத்தனை தடவை போகும், 8 ட்ரிப்ஸ் போகும். கேரி வந்து 2 இருக்கும், 24. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 21 வரும். இதையும் கேன்சல் பண்ணால் 7. ஸோ 7 into 100 ரைட்டுங்களா. 700 into 5 3500.
இந்த 3500 எங்கே போட்டுட்டோம் அப்படின்னா 25 divided by 100 into 2/5 into 3500 is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு தரம் போகும், இது 5 தரம் போகும். ஓகேங்களா, இது ஒரு தரம் போகும், இது எத்தனை ட்ரிப் போகும், இது 700 டைம்ஸ் போகும். அகெயின் இது ஒரு ட்ரிப் போகும், இது அகெயின் எத்தனை ட்ரிப் போகும், இது வந்து அகெயின் எத்தனை ட்ரிப், இங்கே 5 இல்லைங்களா. ஸோ 5 அப்படின்னு சொன்னால் 1 கேரி 2 இருக்கும், 25 25 1 டைம்ஸ் போகும், 24 0 25/100 2/5. ஒரே நிமிஷம், சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். 25/100 into 2/5 into 3500. இந்த நம்பரில் 350 வருதான்னு பார்க்கணும். இது எங்கேருந்து வந்துச்சு, இங்கேருந்து வந்தது. ஸோ இது வந்து 1 டைம் போகும், இது வந்து 5 டைம்ஸ் போகும், இது 1 டைம் போகும், இது 20 டைம்ஸ் போகும், இது 1 டைம் போகும், இது 10 டைம்ஸ் போகும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 350. ரைட்டா? அப்போ பி ஆப்ஷன் ரைட்டு. எந்த ஆப்ஷனில் பி ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அவ்வளோதான் டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ரைட். அடுத்தது டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் தான். ஏன் நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸில் ப்ரொஃபைல் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் E/1. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் யூஸ்டு டு கனெக்ட் கம்ப்யூட்டர்ஸ் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல் மோடம் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது டு இன்புட் வாய்ஸ் ஓவர்ஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் எதுக்கு வேணும், மைக்ரோஃபோன் வேணும், A3. ஆன்சர் எல்லாமே ஒரு ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக இருக்குது. A3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது ஃபர்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் கமிஷன் யார் அப்படின்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன், ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948 கண்டுபிடிச்சது. ஓகே, வந்தது. ஓகே, அடுத்தது இது வந்து நம்மளுடைய போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து வந்த கொஸ்டின். இதுக்கான ரைட் ஆன்சர் 44 km/h. இது அதுக்கான ரைட் ஆன்சர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஐசிடிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஐசிடிலேருந்து 25 KB அப்படிங்கிறது 100 MB விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 25 KBனா என்ன அர்த்தம், 25 into 2 to the power 10. இதே இங்கே MBனா என்ன அர்த்தம், 100 into 2 to the power 20. இது 25, இது 100, இதுவே ஜாஸ்தி. இங்கே 2 to the power 10, இங்கே 20, இது ஜாஸ்தி. இப்போது இது வந்து என்னவாக இருக்கும், இது வந்து கம்மியாக இருக்கும், இது ஜாஸ்தியாக இருக்கும். அப்போனா இங்கே இங்கே வராது. 999 MB இஸ் லார்ஜர் தென் 50 GB. 1024 MB 1 GBன்னு சொல்கிறோம். 999 MB வந்து எப்படி ஜாஸ்தியாக இருக்கும் 50 GB விட, அதனால இதுவும் வராது. அடுத்து 3500 KB ஸ்மாலர் தென் 2 GB அப்படின்னு சொல்கிறாங்க. 3500 KB வந்து ஸ்மாலர் தான், ஏன்னா 2 GBங்கிறது பெருசு. ஸோ இது கரெக்டான ஆன்சர். அடுத்தது ஆப்வியஸ் ஆப்ஷன்லேயே இல்லை, அதனால் வராது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது which is the following study of reality which knowledge. நம்ம வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் பார்க்கும்போது பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி வரது எல்லாமே எம்பரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 hours அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட், சன்லைட். இதில் கூட எல்லா மேக்ஸ் ப்ராப்ளம்ஸையும் நான் தனியாக உங்களுக்கு ஒரு இதில் நான் போடுறேன். ஸோ தட் யாருக்கெல்லாம் அந்த மேக்ஸ் வேணுமோ நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். அடுத்தது நோயிங் தட் யுவர் அல்ஜிப்ரா இஸ் மோர் டிஃபிகல்ட் தென் யுவர் சிஸ்டர் டாஸ். உங்கள் சிஸ்டர் விட உங்களுக்கு அல்ஜிப்ரா அதிகமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி பண்ணுவீங்க, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாகாக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இம்ப்ளிசிட் மெமரி. இம்ப்ளிசிட் மெமரிங்கிறது ப்ரிமின் கிளாசிக்கல் கண்டிஷனிங் எஃபெக்ட்ஸ் ப்ரொசீஜரல். இது ரெண்டு எக்ஸ்பிளிசிட்டாக பின்னாடி போய் ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட் மெமரி. இம்ப்ளிசிட் மெமரி அப்படிங்கிறது நம்ம கண்ணு சிமிட்டுறது எல்லாமே இம்ப்ளிசிட்டாக நடக்கக்கூடிய விஷயம். ஓகேவா, அதுதான் இம்ப்ளிசிட் அன்கான்ஷியஸ் மெமரின்னு சொல்லுவோம். இங்கே ஏசி இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது இது வந்து கம்யூனிகேஷன் இன் எக்கனாமிக்ஸ் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து 1, இங்கே B1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் B1 இருக்குது, கண்ணு மட்டும் டிக் போட்டுடலாம். அடுத்தது பிரீடர் ரியாக்டர்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ACD இஸ் த ரைட் ஆன்சர். ACD இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியாவிலேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ மாஸ் மீடியா பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, ஆடியன்ஸ் கண்ட்ரோலுங்கிறது தேவை கிடையாது. ஸோ ஆடியன்ஸ் கண்ட்ரோலை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ACD இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது இந்த கொஸ்டினில் நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக்கு மேரத்தான் செஷனில் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இதுக்கான ரைட் ஆன்சர் EADCB தான் ரைட் ஆன்சர். இயர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது ப்ரெடிக்ட் அவுட்கம் வேரியபிள் ஃப்ரம் 1 or more வேரியபிள்ஸ். இது என்னை பொறுத்த வரைக்கும் ABC இருக்கலாம். ஏன்னா கோரிலேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்ணுவோம். பட் அதனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பியூசியும் கண்டிப்பாக இருக்கும். என்னோட கான்ஷியஸ் படி இது வரும்னு நினைக்கிறேன். பட் அஃபிஷியல் ஆன்சருக்கு வெயிட் பண்ணலாம்.
ஓகே, அடுத்தது நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதுக்கான ஆன்சர் 6 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது இன்க்ரீசிங் கொனடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டு ஸ்பெசிஃபிக் அப்படின்னு போகும்போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சராக வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அத்லீட் அண்ட் தென் அதுக்கப்புறமா பால் பிளேயர், அதுக்கப்புறமா பேஸ்பால் பிளேயர், அதுக்கப்புறமா ஃபீல்டர். ஓகே, ரைட். அடுத்தது ஈக்குவல் சான்ஸ்னால் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். பிஓபிஸ் நம்ம வந்து கன்வென்ஷன் ப்ரோட்டோகால்ஸில் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் 2002 பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், ரைட். அடுத்தது எட்டால் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், எட்டால்னா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ A2, ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது எஸ்டிஜி எம்டிஜி. ஸோ எஸ்டிஜி ஈஸி டேரக்ட் கொஸ்டின்ங்க, ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. ஸோ எஸ்டிஜி A1 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் இருக்கும், டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் செகண்ட் 5 இயர் பிளான். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுவும் என்னோட பர்செப்ஷனை தான் நான் கொடுத்துருக்கேன். வெயிட் பண்ணலாம் ஆன்சர் கீக்காக. 1956-61 தான் செகண்ட் 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பீரியட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டி வராது. ஏன்னா கமிட்டி ஆன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ யூனிவர்சிட்டிஸ் 2005 சாம் பிட்ரோட நேஷனல் நாலேஜ் கமிஷன். ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டிடி கேன்சல் ஆகிடும். இது 2 தான். இதுலேயும் வந்து இயர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 3 இயர் டிகிரி கோர்ஸ் தான் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஏபிஇ சொல்லியிருக்கேன். ஆனால் அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணலாம். இது என்னோட பர்செப்ஷனை நான் கொடுத்த ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்தது வேலிடிட்டி இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா A and B வந்து இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது நியாயா சிலோஜிசம். இதுவும் நம்மளுடைய கொஸ்டினில் நம்ம பார்த்தோம். நியாயா சிலோஜிசம் 5 ப்ரொபோசிஷன் PHUUN, அப்புறம் சாத்யா, ஹீத்து அண்ட் பக்ஷர் ஞாபகம் இருக்கா, அதுதான். ஸோ 5 ப்ரொபோசிஷன் 3 டேர்ம். அண்ட் தென் ஏன்ஷியன் ட்ரீட்டிஸை பொறுத்த வரைக்கும் யோகசூத்ரானா என்னது, பதஞ்சலி கண்டுபிடிச்சது. நியாயசூத்ரா கௌதம கண்டுபிடிச்சது. அப்போ இதுக்கான ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A4 B3 C2 D1. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 40. நோ ஹார்ஸஸ் ஆர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நோ ஹார்ஸஸ் ஆர் ஃபெலைன்ஸ் அப்படின்னு சொன்னான். இது ஹார்ஸு, இது ஃபெலைன். ஓகேவா, அப்போ இது 2 ஈக்குவலண்ட் என்னது, நோ ஃபெலைன்ஸ் ஆர் ஹார்ஸஸ். அடுத்துட்டு போத்திட்டேன்னு அந்த கான்செப்ட் தான், ரைட். ஸோ இது ஈக்குவலண்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ஸ்வயம் கோஆர்டினேட்டர் தனியாக நம்ம ஒரு கிளாஸே பார்த்தோம் ஸ்வயம்க்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா UGC இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இதுவும் நம்ம டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர், ரைட்டுங்களா, ரைட். அடுத்தது மேக்ஸ்லேருந்து ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ப்ராப்ளம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா DCBA. முதல்ல D வரும், அதுக்கப்புறமா C வரும், அதுக்கப்புறமா B, அதுக்கப்புறமா A வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் 2 த ரைட் ஆன்சர். அடுத்தது டெக்னாலஜி விச் இஸ் செப்பரேஷன் பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டெலிகிராஃப் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இது THOC, என்னுடைய டிடக்டிவ் ஹைப்போதசிஸ். ஸோ இதில் ரிவிஷன் ஆஃப் தியரி, ஹைப்போதசிஸ், டேட்டா கலெக்ஷன், அப்புறமா ஃபைண்டிங்ஸில் வரும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து இந்த ரிவிஷன் ஆஃப் தியரிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் அந்த தியரி எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக எல்லாருமே 5 out of 5 எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 46க்கு 4, 47க்கு 3, 48க்கு about 80%, 49க்கு ஜாம்நகர், 50க்கு ஹாலிஸ்டிக் ஹெல்த் கேர். ஸோ எங்களோட ஸ்கோர் என்னங்கிறது கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் சீக்கிரமே அடுத்து பேப்பர் ஷிஃப்ட் 2க்கான அனாலிசிஸையும் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அந்த மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் மட்டுமே தனியாக நான் ஒரு கிளாஸில் ஒரு சின்ன வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டிஏ வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும். அதனால் நான் பொறுமையாக அந்த இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ, டாட்டா, பாபாய். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக இருக்குங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.